la. Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். தங்கலான் அப்படின்னா யாருன்னா இட்ஸ் லீடர். அந்த லீடர் எப்படி வந்து தன் ஊர் மக்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. அவருக்கே தங்கலானில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5% டீசரில் பார்த்துருப்பீங்க. 2-3 கேரக்டர் உட்காந்துருக்கும். விக்ரம் பையனா பண்ண ஒருத்தன் கூட ஒரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணியிருப்பான். சிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ற பொசிஷன் கூட நீங்கள் வந்து அந்த பீரியாட்டிக் ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போது 2021-22 நாங்கள் போய் ஷூட் பண்ணும்போதே அவ்வளோ குளிர், அவ்வளோ பனி, அவ்வளோ வெயில், எங்களுக்கு எல்லாமே ஸ்கின்லாம் பீல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் கோல்டு எடுக்கணுன்ற பிரச்சனை, அந்த பக்கம் அது இதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஃபேமிலி ரன், பசி, சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல அவங்களாம் இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய அதிகபட்ச கோபமே டேய் சாவடிச்சிடும் தான். ஒரு ஷாட்டில் இந்த மக்கள்லாம் ஓடுறத பார்த்து வெறுப்பாயிட்டு கோபம் கொண்டு ஒரு தலைவன் எழுந்திரிச்சு நிற்பான்ல, அப்படியே திரும்பி யூஸ்ஃபுல்லாக முறைக்கிறது வேறு. தங்கலான் எப்படி முறை பண்ணணும்னு ஒன்று பண்ணுவார். ஸ்பாட்டில் அவர் வந்து யாரையுமே வந்து பேர் சொல்லலாம் கொடுக்க மாட்டார், கேரக்டர் தான் கூப்பிடுவார். சார் ஏன் சார் அப்படிங்கும்போது நம்மளே வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அவங்க விக்ரம்னு அவங்க பார்வதின்னு சொல்லி. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிது வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் தங்கலான் ஸ்பெஷல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ண ஒரு எப்படி சொல்றது வளரும் நடிகர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு சாயில சூர்யா அவர்கள் மாதிரி இருக்கீங்க. அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே அது பதிவு பண்ணுறாங்க நிறைய பேர். ஓகே, சூரி சார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூரி சாருமே நானும் அவர் ஒர்க் பண்ணும்போது அதை பற்றி பேசணும். அப்படியா? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். அது விடுதலை 2ல் ஒர்க் பண்ணும்போது. ஓகே. அப்போது என்கிட்ட பேசுவார், என்னை கேர் பண்ணிப்பார். ப்ளஸ் நான் இப்போது டிரெக்ஷனும் பண்ண போகிறேன். ஸோ அப்போது பேசும்போது படம் பண்ணிட்டு வாடா, 2 படம் நான் அவனை பண்ணுறேன்டா அப்படின்னு அப்படியா சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனால் அதை நான் பிரேக் பண்ணணும். இப்போ சூரி சார் மாதிரி நான் இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு இடத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் தானே. ஏன்னா இன்னொரு மாதிரி நம்ம ஒரு சாயலில் இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளுக்கும் ஒரு ப்ளஸ் தான். சில இடங்கள்ல அதுவும் நெகட்டிவாக மாறும். நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்ற விஷயம். இயக்குனரை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். நடிகர்கிட்ட நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இயக்குனர் அப்படின்றதை மீறி தங்கலானில் இருக்கீங்க. ஊரே அதை பற்றி தான் பேசுது. அதையும் மீறி இப்போ உலகமே அதை தான் திரும்பி பார்த்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். எனக்கு கிட்டத்தட்ட ஆஸ்காருக்கு இந்த படம் போகும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தங்கலானில் நீங்களும் ஒரு உறுப்பினராக, ஒரு மக்களோட மக்களாக இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக? அதுதான் இப்போது கேஜிஎஃப் மக்களுடைய வாழ்க்கையை தழுவி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டைமில் இந்த மாடர்ன் லைஃப்பில் இருந்து நான் கேஜிஎஃப்குள்ளே அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போகும்போது தங்கலான்ற அந்த 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 தங்கலான்ன்ற ஒரு படத்துக்குள்ளே அந்த கதாபாத்திரங்களால் நான் ஒரு கதாபாத்திரமாக உள்ளே போகும்போது டோட்டலாக வந்து நீங்கள் மாடர்ன் லைஃப்பை மறந்துட்டு தான் நான் ஒர்க் பண்ண முடியும். எங்கேயுமே உங்களுடைய பேச்சிலேருந்து, உங்களுடைய செயலிருந்து, உங்களுடைய நடவடிக்கையிலேருந்து எதுலேயுமே வந்து மாடர்ன் லைஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் யதார்த்தமாக இருக்கவே முடியாது. உங்களுடைய 1800கள் நடந்த கதைன்னு தெரியும் உங்களுக்கு, பீரியாடிக் மூவி. ஸோ அந்த கதைகளில் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்றத ஒரு R&D நான் பண்ணணும். அது அந்த தெளிவு இருந்தால் தான் நிச்சயமாக அதை பண்ண முடியும். இல்லைனா ஃப்ரேமில் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே. ரஜித் ரொம்ப கேர்ஃபுல்லாகலாம் பார்ப்பார். எங்கேயுமே நீங்கள் ஸ்டைலாக நிற்க முடியாது. நீங்கள் நிறைய இப்போது டீசரில் பார்த்துருப்பீங்க. 2-3 கேரக்டர் உட்காந்துருக்கும். விக்ரம் பையனா பண்ண ஒருத்தன் கூட ஒரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணியிருப்பான். இப்போ நாங்களாம் பண்ணியிருப்போம். அதில் வந்து சிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ற பொசிஷன் கூட நீங்கள் வந்து அந்த பீரியாட்டிக் ஸ்டைலில் தான் இருக்கும். யாருமே வந்து இந்த மாடர்ன்லாம் சிட் பண்ணுற எங்கேயுமே இருக்காது. இப்படி தான் உட்காந்துருக்கும், இப்படி தான் இருக்கும். டவல் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா அப்போ இருக்கிற மக்களுடைய மனநிலை, அப்போ இருந்த மக்களுடைய அறிவு, அவங்களுடைய தெளிவு, வாழ்வியல், இது எல்லாத்தையுமே வந்து உள்வாங்கி பண்ணால் தான் நிச்சயமாக அந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கும். அந்த கதைக்கு அந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸை கொண்டு வரும். ஒருத்தன் வந்து ஒரு 10 பேர் நல்லா பண்ணிட்டு ஒருத்தன் மொத்தம் ஸ்டைலாக மாட்டினா இருந்தானா நிச்சயமாக துண்டாக தெரியுமா. அப்போ ஈஸியாக அந்த படத்தோட சென்ஸ் என்ன சொல்கிறது, அந்த படத்தோட எசன்ஸ் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். இப்போது 2021-22 நாங்கள் போய் ஷூட் பண்ணும்போதே அவ்வளோ குளிர், அவ்வளோ பனி, அவ்வளோ வெயில், எங்களுக்கு எல்லாமே ஸ்கின்லாம் பீல் ஆகிடுச்சு.
பேக் சைடில். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நிறைய இருந்தது. வெயில் செம்மையாக அடிக்கும். ஏன்னா சட்டை இல்லை, பேண்ட் இல்லை, வெறும் கோம்பில் மட்டும்தான். ஸோ ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்கின்னில் சன்லைட்டில் இருப்போம். இப்போ அந்த சன்லைட்டில் இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த சன்லைட் பயங்கரமாக இருக்கும். 2 o'clock அப்புறம் அப்படியே பார்த்தோன்னா ரெயின், மழை, இமீடியட்டாக மழை வரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ அந்த ஸ்கின்ல இந்த சன்லைட் பட்டு திடீர்னு தண்ணி படும்போது என்ன ஆகும், அப்போ ஸ்கின் பீல் ஆகும். ஓகே. அப்போ தண்ணி மழை பெய்யும், ஒரு 2 hours 3 hours சரியான மழை பெய்யும். மழை பெய்து திரும்ப 6 மணிக்கு சம்டைம்ஸ் 2 கால் ஷீட் போகும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி பகல் ப்ளஸ் குளிர், திரும்ப நைட்டு மழை, திரும்ப குளிர், நைட்டு 6 மணிக்கு மேலே கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது சரியான குளிர், எதில் இருக்கிற ஆள் தெரிய மாட்டாங்க, அந்த மாதிரி குளிர். அந்த மாதிரியான குளிர். இது வந்து நம்ம சும்மா மிகைப்படுத்தி பேசணும், சினிமாக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எக்ஸாக்டாக நாங்கள் போய் அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ, நாங்கள் என்ன அனுபவிச்சோமோ அதான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது இயற்கை. வெயில் வரும், மழை வரும், அதுக்கப்புறம் குளிர். ஆமாம். இப்போது நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மழை வரும். ஆமாம், ஒரு காலகட்டம் பனிக்காலம், மழை காலம், வெயில் காலம் அப்படி இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனையே என்னன்னா ஒரு நாளைக்கு 3 காலகட்டம், ஒரு நாளைக்கு 3 டைம் லைன் மாதிரி இருக்குங்க. ப்ரோ நடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம், அங்க வாழ்ந்துருக்காங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதான் யோசிச்சேன் நான். இப்போ நம்ம அங்க போயிட்டு நம்ம நடிக்கிறப்போ அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த டைம்ல எப்படி இந்த கிளைமேட் வந்திருக்கும், அப்போயும் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இருக்காது, இன்னும் நேச்சுரல் இன்னும் ஹெவியாக இருந்திருக்கும் அவங்களுடைய அந்த பவர். அப்போ அங்கே எவ்வளோ இன்னும் குளிர் வந்திருக்கும், அப்போ எவ்வளோ அங்கே வெயிலாக இருந்திருக்கும், எவ்வளோ மழையில் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து கோல்டை தேட போகும்போது எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ மென்டல் டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. R&D பண்ணும்போது சார் சொல்லியிருந்தாரு, அங்கே இருந்து சில பேருக்கு மனநிலையே பாதிக்கப்பட்ட அளவுக்கு போயிடுச்சான். அங்கே படத்துலேயே அது மேபி வந்தால் வரலாம், அது R&Dல இருக்குது. அது ஒரு புத்தகங்களில் சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த மக்களுடைய மனநிலையே மாறி போச்சு. அங்கேயே இருந்து ஒரு சொல்லுவாங்கள்ல, மனநிலையாக வந்து அழுத்தம் அதிகமாகிட்டு, மன அழுத்தம் அதிகமாகிட்டு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பக்கம் கோல்டு எடுக்கணுன்ற பிரச்சனை, அந்த பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஃபேமிலி ரன், பசி, சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல அவங்களாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு R&D இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருந்தது. அது செட் ஆக உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? ஏன்னா எடுத்ததுமே இதை நம்ம வந்து அந்த ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம போயிட முடியாது. 3மே ஒரே நாட்கள் பார்க்கறதா இருக்கட்டும், எத்தனை நாட்கள் அது எடுத்துக்கிச்சு நம்ம ரெடி ஆக? முதல்ல ஷூட்டிங் போயிட்டு ஒரு வாரம் எல்லாருக்குமே ஃபீவர். ஒரு வாரம்? ஆமாம். ஆனால் ஃபீவர் இருந்தாலுமே எல்லாருக்குமே அந்த டோலோ மேட்ச் தான் வந்து எங்களை காப்பாத்துச்சு. அது நான் பாக்கெட்லேயே வச்சுப்போம். அது 6 hours ஒன்ஸ் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோன்ற தாண்டி இஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஏன்னா நம்ம யாரையும் நம்மளை வந்து வற்புறுத்தி இருன்னு சொல்ல, இதுதான் ஃபேக்ட். எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது. இந்த கதைகள் நம்ம இருக்கணும்டா அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த எக்ஸைட்மெண்ட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லையா. ஸோ நம்ம அதுக்காக வந்து அதை விருப்பப்பட்டு பண்ணோம். கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணோம். ஓகே. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி தங்கலான் ரஞ்சித் பேசுவோம், கேப்டன் ஆஃப் த ஷிப். எப்படி ப்ரோ ஒரு வேலை வாங்குறாரு? இன்னும் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, வெற்றிமாறன் பற்றியும் பேச போகிறோம். ரஞ்சித்தோட ஸ்கூல் அப்படின்றது எப்படி இருக்கும், எப்படி ட்ரீட் பண்ணுவார்? அவருடைய அதிகபட்ச கோபமே டேய் சாவடிச்சிடும் ஒன்று, அவ்வளோதான். அவ்வளோதான் அதிகபட்ச கோபம். ஓகே. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலுமே அந்த ப்ரெஷரை ஆர்டிஸ்ட் மேலே கடத்தாமல் அவர் மட்டுமே அதை ஷோல்டரில் போட்டுக்கிட்டு என்கிட்ட ஸ்மைல் மூலியமாக வேலை வாங்குறதுன்னு இருக்குல்ல. ஏன்னா இந்த படம் ஃபிசிக்கலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. இந்த படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எங்கேயுமே கட்டுக்கட்டு இருக்காது. ஷார்ட் வந்து என் க்ளோஸு உங்கள் க்ளோஸு, 2 ஷார்ட்டு வைட் அப்படி கட்டுக்கட்டுலாம் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரினிட்டின்ற ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரினிட்டி கேமரா வந்து லைக் ஸ்டடி கேமரா தான் அதுவும் இருக்கும். ஷோல்டரில் போட்டு பாவம் ராபின் ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லா ஷாட்டுமே நம்ம அதுதான் எடுக்கிறோம். எங்கேயுமே ஸ்டாண்ட் போட்டு நம்ம வந்து ட்ரைபேட் போட்டு ஷார்ட் வைக்கல. எல்லாமே ஒரு ஷோல்டரில் ட்ரைபேடில் மாதிரி போட்டுட்டு தான் நிற்பார், ஸ்டடி கேமரா தான் நிற்பார். அப்போது எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் 90% வந்து படம் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஒரு தனி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விஷுவலாகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் டேக் அப்படி போகும். ஓகே. ஒரு ஷார்ட், எந்த ஷார்ட் நீங்கள் எடுத்தாலும் படத்தில் ஸ்டாட்டிக்காக இல்லாமல் மூமெண்ட்லேயே வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் போகும். ஒரு சீனில் அதிகபட்சம் 2 ஷார்ட் தான் இருக்கும். 2 ஷார்ட்டில் 5 நிமிஷம் சீன்னா 2.5 hours அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இப்போது நான் ஒரு டைலாக் பேசிட்டேன், கட் பண்ணால் இங்கே ஷார்ட்டை வைப்போம், இங்கே ட்ரைபாட் போட்டு செட் பண்ணுவோம்,
இப்போ இந்த ஆர்டிஸ்ட் தேவையில்லை நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ் வச்சு நீங்கள் டேலாக் பேசிக்கலாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போ இங்கே அப்படி பண்ண முடியாது. இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து கம்பைன் ஷாட் இருக்கும்போது எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் லைவ் சவுண்ட் வேறு. லைவ் சவுண்டுனா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சவுண்ட் கேட்டாலுமே அது பிரச்சனை. பவுன்சர்ஸ் நின்றுப்பாங்க. பவுன்சர்ஸ் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் அங்கே இங்கே நின்றுப்பாங்க. நின்றுட்டு யாருமே அங்கே சத்தம் போடாமல் பார்த்துக்கணும். யாரும் உள்ளே என்ட்ராகவும் பார்த்துக்கணும். ஓகே. ஜென்ரேட்டர் சவுண்ட் கேட்கக்கூடாது. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஆமாம், 2 கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப வாழ்வியல். பட் அந்த 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 காலகட்டத்தோட எசன்ஸ் நான் ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்கறதுனால எந்த ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் இருக்கிற மிஷின் சவுண்டோ இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் இருக்கிற பேச்சோ அதெல்லாமே இல்லாமல் இருந்திருக்க முடியாது ப்ரோ. அந்த பவர் அதுதான் சொல்கிறேன். அங்கே ரொம்ப தூரமாக 2 கிலோமீட்டர் தாண்டி தான் ஜென்செட் இருக்கும். அங்கேருந்து கேபிளை போட்டு கொண்டு வருவோம். ஓகே. அங்கேருந்து கேபிளை போட்டு நாங்கள் டெக்னீஷியன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2.5 கேபிள் போட்டு தான் வரும். ஜென்செட் சவுண்ட் கேட்கக்கூடாது. அங்கே இருக்கிற மக்களுடைய சத்தங்கள் இருக்கும்ல, அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு டிராக்டர் ஓடிட்டு இருக்கும், இல்லை ஒரு பஸ்ஸு ரூட் பஸ் போகும். அந்த ரூட் பஸ் போகிற டைமில் ஷார்ட் வைக்கணும். ஓகே. அதெல்லாம் அது சவுண்டு கேட்கும். இருந்தாலும் டெக்னாலஜியில் நம்ம வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து மியூட் பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே அதை சார் ஒத்துக்கல, ரஞ்சித் சார் அதை ஏற்றுக்கல. எனக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்த அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ, அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ, அந்த சத்தங்கள் எப்படி இருந்தோ அதெல்லாம் லைவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி. ஏன்னா அவர் எடுக்கும்போதே பிளான் பண்ணுறாரு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஸ்காருக்கு பிளான் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அவர் சொல்லலை, பட் எங்களை ஒர்க் பண்ணுற எல்லாம் தெரிஞ்சிச்சு. இவர் ஏதோ பெரிய விஷயத்துக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அவ்வளோ மெனக்கட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே. இப்போ வந்து ஓகேடா பார்த்துக்கலாம், அங்கே நம்ம போஸ்ட்டில் பார்த்துக்கலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துலான்னு சொல்லலாம். அந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஒரு 90% வந்து நான் படத்தை வந்து இங்கே தான் இங்கே என்ன வருதோ அதுதான் ஃப்ரேமில் வரும், தியேட்டரில் வரும்னு நினைக்கிறேன். அது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, இந்த மியூசிக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான், அந்த ஒரு ஆடிங் தான் அவர் நினைக்கிறது. பட் என்ன கேட்டால் அவர் வந்து மியூசிக்கே எல்லாம் கூட படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ என்னென்னா இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அப்போது அந்த மக்களுடைய வாழ்வியலை இவ்வளோ சிறப்பாக நேர்த்தியாக பதிவு பண்ண நினைக்கிறாரு. ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட எனக்கு. அப்புறம் எங்களை வேலை வாங்கினீங்க சொன்ன மாதிரி அந்த ஒர்க்லாம் இதுக்குள்ளே எங்களை கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்கள் ஸ்பாட்டில் போய் நிற்கிறோம், மைக் பிடிச்சி பேசினார் ஒரு 1/2 hour. தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சினிமாக்களோ இல்லை இது வரைக்கும் நீங்கள் நடித்த சினிமாக்களோ அந்த மாதிரி இருக்காது. இந்த இடம் உங்களுக்கு அப்படி கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்காது. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என் கூட பயணிக்கலாம். நான் யாரையும் கம்பல் பண்ணி நான் அந்த கதைக்குள்ளேயோ அந்த படத்துக்குள்ளேயோ நான் வர வைக்கல. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய சவால் சந்திக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எங்கள் டீம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமான மோசமான டீம். அண்ணே அதான் நாங்கள் பார்த்துக்கணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி வேலை பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் அவர் ஒருத்தருக்காக. அது எத்தனை நாட்கள் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு இந்த தங்கலாம்? 60 days பிளான் பண்ணாங்க. ஓகே. 60 நாள் டேட் கேட்டாங்க. 60 நாள் கொடுத்தோம். ஆனால் 100 நாள் எடுத்துக்கிச்சு. 100 நாள் எடுத்துக்கிச்சு. அது வரைக்கும் அந்த கெட்டப் மாறக்கூடாது. அந்த கெட்டப்புக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க? ஏன்னா அந்த ஹேர்ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், உடம்புல எத்தனை டேட்டூ இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதே முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை, அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஓகே. யூஸ்வலாக நம்ம போகிறோம், ஒரு 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 படத்துக்கு போகிறோம், பேண்ட் ஷர்ட் போடுறோம், கண்ணாடியை பார்க்குறோம், அப்பப்போ டச்சப் பண்ணிக்கிறோம், நல்ல ரோல் பண்ணோம்னா நேம் கிடைக்கும் போது ஜஸ்ட் அது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு படமாக இருக்கும். அது எப்பவும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வருஷமாக சினிமா இருக்கும், நிச்சயமாக அடுத்த படங்களை கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம், வரதான் போகுது, நடக்க தான் போகுது. இது திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது இந்த வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு கதை காலத்தில், இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த சினிமா திரும்பவும் அந்த வாய்ப்பை கொடுக்குமானா தெரியாது. ஓகே. அப்போ இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தின்னு நினச்சேன். என்ன மாதிரி சில பேர் நினச்சாங்க. அதனால் வந்து அந்த ஃபஸ்ட் நாள் போனவுடனே டேரக்டர் பார்த்துட்டு, டேய் இந்த முன்னாடி மொத்தம் எடுத்துணும்டா, ஓகே வரனாரு. நான் சொன்னேன், இல்லைண்ணே அந்த விடுதலை கண்டினியூட்டி இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். பார்த்துக்கடா, அதுவும் ஒன்று முக்கியம்தான், ஆனால் இதுவும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விடுதலை டீம் கிட்ட கால் பண்ணி இது மாதிரி கேட்டேன். அவங்க வந்து 1.5 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. அவ்வளோதான் கான்ஃபிடன்ஸ். ஓகே, 1.5 மாதம் நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி எடுத்து ஷூட் போச்சு. 60 நாள் ஃபர்ஸ்ட் ஷூட்டில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விடுதலைக்கு அந்த கேப்பில் விடுதலைக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே முடிவு வந்துச்சு. விடுதலைக்கு போயிட்டேன். திரும்ப கூடும்போது இங்கே திரும்ப முடி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக அதை அமைஞ்சுது. சினிமா கரெக்டாக எனக்கு அமைச்சு கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் அவர்களை பற்றி பேசிட்டோம், தங்கலான் பற்றியும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். தங்கலான் பற்றி பேசணும் விக்ரம் அவர்கள்.
ஏன்னா நிறைய பேர் அவரோட மகன் அப்படின்றதும் என்ஆர் அப்படின்றதும் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தங்கலானுக்கு என்ன உறவு, எப்பேற்பட்ட ரிலேஷன் அதுல? நான் தங்கலானுடைய பக்கத்து வீடு. நான் ஓகே, நான் இன்னொரு 2 3 பேர் இருப்போம். நாங்கள் வந்து பக்கத்து வீடு. அப்போதைய உறவுகள் எப்படின்னா மாமா அண்ணா அப்படிதான் இருக்கும். அதாவது ரத்த சொந்தமாக இல்லைனாலுமே என்ன மாமா அப்படின்னு தான் ஒரு அங்கே அந்த காலத்தில் மாமான்னு கூப்பிட மாட்டாங்க, இன்னொரு வேர்டு இருக்கும், அது நீங்கள் படத்தில் பார்த்துங்க. சரி, அந்த மாதிரி கூப்பிடுவோம். அண்ணா எனோ அப்படின்றது, எனோ எனக்கு ஒரு டைலாக் இருக்கும் அந்த மாதிரி. நான் அது படத்தில் பாருங்க, எனோ அப்படின்னு ஒரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்லாங்காகவும் வார்த்தைகளாகவும் நிறைய வேறுபாடு நிறைய இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போது நானும் அவரும் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால எப்பவும் போது ஒரு நெய்பர்கிட்ட எப்படி இருப்பாங்க, ஒரு பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் நம்மக்கிட்ட அந்த கதாபாத்திரமாக இருந்தது. அவர் வரும்போது போகும்போதும் பேசுகிறதும், என் கூட அவர் வச்சுக்கிற அந்த உறவு முறை, என் குடும்பத்து மேலே இருக்கிற அவருக்கு இருக்கிற அக்கறை. தங்கலான் அப்படின்னா யாருன்னா இட்ஸ் அ லீடர். நீங்கள் ஆரணி சார் சொல்லியிருப்பாங்க, அது தங்கலான்னா ஒரு லீடர். அந்த லீடர் எப்படி வந்து தன் ஊர் மக்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு, பக்கத்து வீட்டு குழந்தை எப்படி அவர் தான் என்ன நினச்சி இருக்காரு, தான் வீட்டு அவருக்கே தங்கலானில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பசங்க, 5 பசங்க, 3 பொண்ணு 2 பசங்க, 5 பசங்க அவருக்கு. அது இல்லாமல் பக்கத்து வீட்டு பசங்களையும் அவர் கொஞ்சுவார். அந்த மாதிரி அந்த தங்கலான் கதாபாத்திரம் அதுதான். ஓகே, தங்கலான் கூட இருக்கிற கருப்பு கதாபாத்திரம் நான். சரி, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா விக்ரம் சார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அவர்கிட்ட? இது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் பார்க்குறேன். என்னுடைய கெரியரில் வந்து இந்த படம் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும், ஆனால் என்னோடய ஆக்டிங் கரியரில் ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து நான் லெசன் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெரிய லேர்னிங். சரி, ஆக்டரும் சரி. எஸ், ஏன்னா பிகாஸ் ஆஃப் விக்ரம் சார் ஒரு பெரிய லெஜண்ட். ஆக்டிங்கில் அப்படி பிடிச்சி நீங்கள் படம் பாருங்கள், ஓகே, உங்களை ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அப்படியே மெய் மறந்து தங்கலானா பார்ப்பீங்க. எங்கேயுமே உங்களுக்கு விக்ரம் தெரிய மாட்டார், உங்களுக்கு எங்கேயுமே விக்ரம் சார் தெரியவே மாட்டார். தங்கலான் தான் தங்கலான நீங்கள் எப்படி அந்த பீரியடில் வாழ்ந்தானோ அதை அப்படியே உங்களுக்கு கண்மணி கொண்டு இருப்பார். அப்போ எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கூட நடிச்ச பார்வதி மேம் ஆகட்டும், மாளவிகா மோகன் ஆகட்டும், பசுபதி சார்லாம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார். அந்த கேரக்டர் வந்து நிறைய மீம்ஸ் வரும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். பசுபதி சார் ஏற்கனவே சார்பட்டல போட்ட மீமே இன்னும் அடங்காமல் இருக்கு. இதில் பயங்கரமாக இருக்கும். இதில் பயங்கரமாக ஒரு 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 யூனிக்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அது நீங்கள் பாருங்கள். அப்புறம் டேனியல் அவர் வந்து பின்னி இருப்பார். அவர் வந்து லைக் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த ஃபாரின் நிறையா ஹாலிவுட் படங்கள் பார்ப்போம்ல, ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டப்பிங் சைடாக படமாக பார்த்துருப்போம். ஆமாம், பட் அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து நம்ம இந்திய மக்களுடைய நடிப்புக்கும் வெளிநாட்டு மக்களோட நடிப்புக்கும் ஹாலிவுட் படங்களோட நடிகர்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நம்ம எமோஷனல் வேறு, அவங்க எமோஷனல் வேறு. பட் அப்படிப்பட்டவர் இங்கே வந்து நடிக்கும்போது அந்த செட்டில் அவர் மட்டும் யூனிக்காக தனியாக தெரிவார். எவ்ரிபாடி அப்படி அந்த ஃபீல் இருக்கும். ஜஸ்ட் லிசன் மீ அந்த லுக்கில் ஒரு மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு அந்த காமன் பண்ணுறதுக்குல எல்லாரையும் வந்து செட்டில் ஆகி உட்கார வைக்கிறதுக்குல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஒரு 150 பேர் நாங்கள் வந்து அந்த பிரச்சனை இருக்கோம். எங்களை வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே என்னென்னா நாங்கள் தலையை தூக்கக்கூடாது, எங்களை நீங்கள் தட்டி உட்கார வச்சுன்னே இருக்கணும். அப்போது அதிகமாக அவர் வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இவங்க தேவை. அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பயமுறுத்துவார் இல்லையா, அந்த பயம் இன்னும் ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. பயங்கரமான ஒரு பயம் கொடுப்பாரு. ஓகே, இப்போ அதே தான் இப்போ விக்ரம் சார் வந்தோம்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து என்னென்னா, நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, எரும மாடெலாம் எரும மாடு தொடுத்தோம். அதில் எரும மாடை வந்து எரும மாடுன்னு கிடையாது, நான் சொல்கிறேன், படத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ பஃபலோ. ஓகே, அது பஃபலோ தான், பட் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. சரி, அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது அந்த இடத்துல ஒரு ஃபைட் இருக்கும். ஒரு ஷாட்டில் இந்த மக்கள்லாம் ஓடுறதை பார்த்து வெறுப்பாயிட்டு திரும்பி ஒரு கோபம் கொண்டு ஒரு தலைவன் எழுந்திரிச்சு நிற்பான்ல, ஒரு ஷாட்டில் நிற்பார், நின்று ஒன்று அப்படி திரும்புவார் ஒரு ஷாட், அப்படியே திரும்பி தங்கலான் அப்படி. அதாவது யூஸ்வலாக முறைக்கிறது வேறு, பட் தங்கலான் எப்படி முறைப்பான்னு ஒன்று பண்ணுவார். தங்கலான் எப்படி முறைப்பான், தங்கலான் எப்படி ஜம்ப் பண்ணுவான், தங்கலான் வந்து எப்படி சிரிப்பான், இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பார். பயங்கரமாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு கேரக்டருக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகுறது, எப்படி இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர் எப்படி உள்வாங்கி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு ஸ்பாட்டில். நான் வந்து 2-3 டைலாக் பேசணும். இங்கே என்னென்னா,
எல்லாமே சிங்கிள் ஷாட்ன்றதுனால டயலாக் ஒருத்தர் மிஸ் பண்ணால் திரும்ப முதல்ல ஆரம்பிக்கணும். அப்போ விக்ரம் சார் நினச்சா கோவம் வரலாம், ஆனால் அவர் கோவப்படவே இல்லை. ஒரு சீன், ரெண்டாவது சீனில் வந்து ஒரு டயலாக் பேசும்போது ஸ்லாங் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ரஞ்சித் சார் வந்து டேய் என்னடா, ஏன்னா எல்லாம் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு, அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு, பார்வதி மேம் கரெக்டாக பண்ணிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம தப்பு நடக்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. ஒரு பக்கம் ஹார்ட் அடிச்சுக்குது, ஐயோ நம்மளால ஒரு ஷார்ட் நல்லா அந்த ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பயத்தில் இருக்கும்போது ரஞ்சிதா நான் பார்த்தாங்க, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. இல்லை சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஒன்று அங்கே வந்து பார்த்தாரு, இங்கே வந்துட்டு விக்ரம் சார்னா அப்போ அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தங்கலாம் தானே, நீ நான் கற்றுக்கா தானே நிறைய பண்ணேன், தங்கலாம் நான் பார்த்து பேசு நீ ஏன்னு அப்படின்னு ஃபஸ்ட் நாள் எனக்கு வந்து அந்த 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 எனக்கு அந்த ஃப்ரீடம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நான் கொஞ்சம் கன்சன்ஷனாக இருந்தேன் இல்லையா, நான் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. நீ வா, நான் தான் இருக்கேன், நீ நான் தானே, ஏன் அப்படி இது பண்ணுற அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு நம்ம என்ன தான் பர்ஃபார்மராக இருந்தாலுமே நம்முடைய சீனியர் ஆக்டர் ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அழியாமல் ஒரு பதட்டம் இருக்கும். அது சிவாஜி சார், கமல் சார் வந்திருக்கு. அது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ஏன்னா அது அந்த பதட்டம் தொத்திக்கும். அந்த பதட்டம் வந்து எனக்கு அந்த பதத்தை ஈஸியாக உடச்சி விட்டார். ஸோ அது நிறைய கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நடிகனா தாண்டி ஹியூமன் பீயிங்காக எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஓகே, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சூப்பர். பார்வதி மேம் இருந்திருக்காங்க, மாளவிகா இருந்திருக்காங்க. ஸோ ஃபீமேல் ஒரு லீடாக பண்ணும் பொழுது மற்ற படங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், சிலர் கமர்ஷியலாக யூஸ் பண்ணும் பொழுது அவங்கள யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான அந்த முக்கியத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்காது. ரெண்டு பேரையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரஞ்சித் அவர்? பார்வதி வந்து நார்த்துனா இவங்க சவுத்து. ஓகே. ஏன்னா அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் படத்தில். இவங்க ஃபுல்லாக ஃபைட்டு, பயங்கரமான ஸ்டண்ட்டு, அது இதுன்னு பண்ணி ஆக்ரோஷமாக. மாளவிகா ஓகே, ரொம்ப ஆக்ரோஷமாக ஃபைட்டு ஸ்டண்ட்டு அந்த மாதிரி டீசரில் அப்படி தான் இருக்கும். பாருங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்லுவேன், என்னை மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே, டீசரில் அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க ஃபைட்டு அப்படின்னு. இந்த பக்கம் பயங்கர எமோஷ்னலாக உறவுகளை தாங்கிற ஒரு கேரக்டராக, தன்னுடைய தங்களான லவ் பண்ணுற ஒரு பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கங்கம்மாவா, அவங்க பசங்களை பயங்கரமாக லவ் பண்ணுற கங்கம்மாவா, அந்த எமோஷனில் கேரி பண்ணி என்னதான் லீடராக இருந்தாலுமே தான் புருஷனை வந்து புருஷனாச்சே அவருக்கு எதுவும் பாதிப்பும் வராமல் பார்த்துணுன்ற ஒரு கேரிங்கோட. அங்கே வந்து எப்படின்னா ஸ்டண்ட்டு வந்து வேற மாதிரி இருக்கும், இங்கே ஸ்டண்ட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகே. இது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும்ல, சண்டை அப்படி ஒரு ஜாலியாக அப்படி போகும். இந்த ஸ்டண்ட்டு வந்து அது வேற கதை. சிறப்பு. அது மாதிரி பயங்கரமாக இருக்கும். ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார், செம்மையாக ஹேண்டில் பண்ணார். மாளவிகா மேம் கிட்டையும் பார்வதி மேம் கிட்டையும் வந்து எங்கள் ஸ்பாட்டில் அவர் வந்து யாரையுமே வந்து பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டார், கேரக்டர் தான் கூப்பிடுவார். தங்கலாம் அவர் சொல்கிறா, எங்கம்மாவை கூப்பிட்றா, ஆரதியை கூப்பிட்றா, கெங்குவை கூப்பிட்றா, ஓகே, இப்படி தான் சொல்லுவார். யாரையும் பேர் சொல்லி. ஏன் நான் ஒரு நாள் கேட்டேன், சார் ஏன் சார் அப்படின்னும் போது, இல்லைடா நம்மளே வந்து அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அவங்க விக்ரம்னு அவங்க பார்வதின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அவங்க வந்து தங்கலான் கங்கம்மா அப்படின்னும் போது அவங்க இன்னும் ஆழமாக அந்த கதாபாத்திரம் உள்ள பதியும். இது எவ்வளோ பெரிய யூனிக்கான விஷயம் பாருங்க, சின்ன விஷயம் தான், உலகமே வேற என்ன. இப்போ நீங்கள் இப்போ அந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அந்த உலகத்தில் என்ன பேருக்கோ அதை வச்சு கொடுக்கும்போது அந்த உலகத்தில் அவங்க இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் ஆவாங்கல்ல. நீங்கள் திடீர்னு வந்து அவங்கள சார்னோ இல்லை பார்வதினோ கூப்பிட்டா அவங்க நிச்சயமாக இது வந்து ஒரு பிம்பம் தான், இது சாதாரண ஒரு நம்ம கட்டமைச்சது தான் நினச்சிப்பாங்க. இது தானாக நம்ம அங்கே இருக்குன்ற ஃபீல் வரணுன்றதுக்காக நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சிறப்பு. படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட தங்கலாம், நான் ஆஃப்டர் ரிலீஸ் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். அதில் அரசியலும் இருக்கும், அரசியலும் கலந்துருக்கு, அரசியல் ஸ்ட்ராங்காக பேசும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. எந்த லெவலில் இருக்குது அதில் அரசியல் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் இல்லாமல் ஒரு படம் எப்படி இருக்கும்? ஓகே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச போகுது? முந்தைய படங்களோட இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக பேசும். பயங்கர ஸ்ட்ராங்காக. ஆமாம் ஆமாம். ஓகே. முந்தைய படங்கள்லாம் விட இந்த படம் வந்து 100 மடங்கு அதிகமான ஒரு அரசியலை பேசும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற அரசியல், இந்த காலத்தில் இருக்கிற ஒடுக்குமுறை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஊடகங்கள் மூலியமாகவும் நேர்லையோ இல்லை நானே பாதிக்கப்பட்டிருப்போம், நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, சம்திங் யாராவது ஒருத்தர் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பீரியடில் அந்த மக்கள் பட்ட வழிகளும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் யாருக்கும் தெரியாது. ஓகே. அங்கே அப்போ இருந்த மேல்தட்டு அந்த வரிசையில் இருக்காங்களா அவங்க எவ்வளோ அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு செட் ஆஃபில் அவங்க வச்சுருந்தாங்களே, அது எப்படின்னு ஈஸியாக டீட்டெயிலிங் பயங்கரமாக இருக்கும்.
எப்படி அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஸ்டார்ட் ஆச்சுன்றது முதற்கொண்டு இருக்கும். நம்ம எல்லாருமே இங்கே ஒன்று தாண்டா, பிரிச்சது அவன், எப்படி பிரிஞ்சோம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக ஆணித்தனமாக சொல்லியிருப்பாரு. ஓகே. இது இது வந்து குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுடைய விடுதலை நான் மட்டும் நினச்சிடாதீங்க, குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுடைய படம் மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த படம் வெகுஜன மக்களுடைய வழியையும் நிச்சயமாக அதை சொல்லும். வெகுஜன மக்களும் இதை ஏற்றுப்பாங்க. ஆமாம், நம்மளும் அதுதான், நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கோம்ல. இந்த கம்யூனிட்டி எப்படி உருவாச்சு, இதெல்லாம் யார் இல்லை, இது யாரை உருவாக்குனா, எதுக்காக உருவாக்குனா, இதில் அரசியல் என்ன, இதில் பொருளாதாரத்துக்காக வந்துச்சா, இதெல்லாமே ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு கோபமும் வரும். கோபம் வந்தாலும் அது ஏற்றக்கூடிய விஷயமா இருக்கும். ஏமாண்டா கோபம் வந்து நியாயமான கோபமாக இருக்கும். கோபம் வருது ஆனால் கரெக்டு தான் அப்படின்றான் ஏற்றக்கூடிய விஷயமா இருக்கும். வெகுஜன மக்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். புரியுது. இந்த படத்தை நீங்கள் வெறும் தலித் அரசியலாக மட்டும் பார்க்காம வெகுஜன மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை ஏற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்கலீங்கன்னா எங்களுக்கு மன வருத்தம் ஆயிரும். விடுதலை 2 எப்படி வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாரு வெற்றி மாறன் அவர்கள், எப்படி வந்துக்கிட்டு இருக்கு? சார் வந்து சொன்னேன், லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசும்போது சொன்னேன். ஓகே. சார் வந்து எப்போவுமே சினிமா பற்றி தான் யோசிப்பார். ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் அந்த கமிட்மெண்ட் மட்டும் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண நினைப்பார். 100%. ஏன் அவருக்கு வந்து வெற்றி மாறன் அப்படின்னு பேர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஏன் அந்த வெற்றியை தக்க வைக்கணுன்றதுக்காக பயங்கரமாக உழைக்கக்கூடிய, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பயங்கரமாக உழைக்கக்கூடிய ஆள், மெனக்கட்டக்கூடிய ஆள். அதனால் வந்து இன்னும் ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா விடுதலை 1 பெரிய வெற்றி கொடுத்துச்சு இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு 10% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெற்றியோட பல மடங்கு வெற்றி இந்த படம் விடுதலை 2 கொடுக்கும். ஓகே. அவ்வளோ அரசியல் பேசும், சமூக நீதி படமாக இருக்கும், வெகுஜன மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும், பயங்கர கமர்ஷியலாக இருக்கும். சேதுபதி சார் பின்னியிருக்காரு படத்தில். அதுதான் கேட்கலாம், அந்த வாத்தியார் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி வரப்போறாரு வாத்தியார் நீங்கள் பாருங்கள். முதல் படம் வந்து சூரி சாருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் ஆனது இல்லையா. சேதுபதி சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மகாராஜா படம் வரலன்னா விடுதலை வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக வந்திருக்கும். ஓகே ஓகே. எல்லாத்தையும் உடச்சி போட்டு வந்திருக்கும். மகாராஜா வந்து ரொம்ப சந்தோஷம் தான். விடுதலை 2 இன்னும் 100 மடங்கு அவருக்கு வெற்றியை, அவருடைய எல்லா சைட்லேருந்துமே அவருக்கு வந்து வெற்றியை வந்து எங்கேயுமே வந்து சில பேர் வந்து இந்த பிஸ்னஸில் வெற்றி, கதையில் இல்லை, படம் ஒன்றும் இல்லை ஆனால் வியாபாரம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கமர்ஷியலாகவும் பிஸ்னஸ் ரீதியாக வணிக ரீதியாகவும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே, அந்த பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. அதுவுமே ஓகே. நீங்கள் வெற்றிமாறன் சார் படத்தில் விஜய் சேதுபதி எப்படி பார்ப்பீங்கன்னு இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்த படங்களில் வெற்றிமாறன் சார் எல்லா ஆர்டிஸ்ட் எப்படி வேலை வாங்கியிருக்காரு, சேதுபதி வாத்தியாராக எப்படி இருக்காரு, எப்படி வேலை வாங்கியிருக்கான்றது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எனக்கே ஆர்வமாக இருக்குது. ஓகே. ஸ்க்ரீனில் சூப்பராக வரும். நான் நேரில் பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். சிறப்பு, தரமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தரமான சம்பவம் இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி பிரதர். தங்கலானம் பற்றி அதிகமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, ரிலீஸுக்கு அப்புறம் நிறையா பேசுவோம். ஏன்னா அந்த உலகத்தை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். உங்களோட ஸ்டெப்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இயக்குனர் அந்த சேர் எப்போ ரெடியாக இருக்குது உங்களுக்கு எப்போவுமே அது ஒரு விஷயம். எவ்வளோ கிட்ட நெருங்கிருக்கீங்க, எப்போ நாங்கள் உங்கள் படைப்பை பார்க்கலாம்? ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குலாம் போயிடுச்சு. ஓகே, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர். யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை அது எல்லாமே அஃபிஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சிறப்பு. ஒரு நோன் ஃபேஸ் தான், பேசியிருக்கோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக என்னுடைய படமும் வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சமூக நீதியும் பேசும். உங்களோட வெற்றி எங்களோட வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நம்மளிருந்து ஒருத்தர் போய் வெற்றி அடைகிற மாதிரி தான். அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.